இந்த தெருவிலே திடீரென்று 11 மாடி வீடு வருகிறது. அதில் இருக்கிற ஏற்கனவே சாக்கடை போவதற்கு உள்ள குழாயினுடைய அமைப்பு கூடவில்லை. அதே அமைப்பில் இப்பொழுது கூடுதலாக இன்னொரு 11 மாடியில் ஒரு 33 வீடு வரப்போகிறது. 33 வீட்டுக்கு ஒரு 100-200 பேர் புழக்கம் கூடும். இந்த கால்வாய் போதுமா என்று கேட்கிறேன். உனக்கு காசு, கவுன்சிலருக்கு காசு, மனிதர்களா நீங்களெல்லாம்? அதான் இப்போ வந்து கொள்ளையடிக்கிறவங்க ஆட்சி போயிடறாங்க, லேக்கில் கோர்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் மாற்றாக எந்த ஆட்சி வந்தால் இதெல்லாம் நல்லா நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி? நான் எல்லா கருத்துக்களையும் சொல்லுகிறேன். நான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறேன். என்னிடம் பணம் இல்லை. என்னுடைய கருத்தை கொண்டு போவதற்கே வசதி இல்லை. நான் எந்த பாகுபாடும் இல்லாமல் மக்களுக்கான கருத்துக்களைத்தான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த கருத்துக்களை கொண்டு போவதற்கு எனக்கு வசதி இல்லை. என்னுடைய கருத்து இட் டசன்ட் ரீச் த பீப்புள். நானாக கத்தி கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பேர் கேட்கிறீர்கள், அதோடு முடிந்தது. எவனாவது வலிமையானவன் வர வேண்டும், அவன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டமும் வர வேண்டும். அப்படி ஒரு நிலை வருகின்ற போது தான் வரும். இல்லாவிட்டால் கூட்டம் வைத்திருக்கிறவன் வந்தால் அவனை ஆள்வதற்கும் அவனுக்கு யோசனை சொல்வதற்குமாவது அறிவுடையவன் வர வேண்டும். முன்பெல்லாம் ராஜாஜி மாதிரியான ஆட்கள் மக்கள் பின்பற்றுகிற காங்கிரஸ் அமைப்பு அவர்களுடைய கையில் இருந்தது. அவர்களும் தியாகம் செய்கின்றவர்களாக, பெரிய அறிவாளிகளாக, பல நூற்றாண்டுகளுக்கு இப்படி ஒரு அறிவாளி கிடைப்பானா என்பது போல் இருந்தார்கள். என்ன எப்படி ஆட்சியாளர்கள்? அவன் ஆட்சியாளன் கூப்பிட்டு சொல்கிறான், கள்ளுக்கடையை நீ மூடினால் வருமானம் இருக்காது, அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அரசாங்கத்தில் உள்ள வேலைக்காரனுக்கு என்று சொல்லுகிறான். ராஜா சொல்கிறார், மூடு, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். பிறகு எல்லா அதிகாரியும் ராஜாஜி வீட்டுக்கு போகிறார். 10 நாளைக்கு பிறகு சம்பளம் கிடைக்காமல் ஒவ்வொருவனும் தெருவில் நிற்க போகிறான். அரசு திட்டமெல்லாம் நிறைவேறாது என்று சொல்கிறான். ராஜாஜி சேல்ஸ் டேக்ஸ் என்ற ஒரு முறையை அவர் அறிவை கொண்டு சிந்தித்து கொண்டு வருகிறார். வெள்ளைக்காரன் செய்யவில்லை. ₹1 1 காசு நீங்கள் வரி கொடுங்கள், இந்த மதுவினால் ஏற்படுகிற இழப்பை ஈடுகட்டி நான் நடத்துகிறேன். வந்தது, நடத்தினார். எவ்வளவோ, இதெல்லாம் பேரறிவுங்க. இவ்வளவு சிறந்த மனிதர்கள் ஆண்ட நாட்டை இந்த உதயநிதி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி, இந்த வேலுமணி இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மக்களின் விதி அது. அதான் உங்கள் கண்ணுக்கு தூரம் வரைக்கும் நல்ல அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கலையா? சீமான், அண்ணாமலை, இந்த உதயநிதியோட கீழே இருக்கார் அவர் சொல்கிறாரு, நான் சிங்களவனையெல்லாம் ஒரு மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுப்பேன், அவன் போய் மீனவனையெல்லாம் சுட்டு கொண்டு வந்துடுவேன். அண்ணன் தானே ஆட்சியில் இருக்கேன், பார்த்து அண்ணன் தானே ஆட்சியில் இருக்குது அப்படின்னாரு. எந்த அண்ணன்னு எனக்கு முதல்ல புரியல. அவரை தான் அவர் அண்ணன்னு சொல்லிக்கிறார். அண்ணன் ஆட்சியில் இருக்கேன், சுட்டுட்டு வா, சிங்களவனை மீனவன் போய் சுட்டுருவானோ? இதெல்லாம் ஒரு பேச்சு. இதெல்லாம் கைதட்டி வரவேற்கப்படுகிறது என்றால் நம்முடைய நாட்டின் சிந்தனை தரம் குறைந்து விட்டது என்று பொருள். இல்லை, இப்போ அண்ணாமலை 3 உளறுவாயர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு ஆள் நம்முடைய கவர்னர், மேதகு கவர்னர், ஒர்ஷிப்ஃபுல் கவர்னர், முதல் உளறுவாயன். 2வது உளறுவாயன் அண்ணாமலை, 3வது உளறுவாயன் நம்முடைய சீமான். அறிவுக்கு பொருத்தமில்லாமல் பேசுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்வதற்கு 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சரிவைத்தான் காட்டுகிறது.